ஆனால் யாருமா செடியில் பூ பறிக்கிறது? ஐயோ பார்த்துட்டிங்களா, அழகா இருக்குன்னு ஒன்னே ஒன்று பொறிச்சிட்டேன். சரி சரி, நீங்கள் ஒன்று பொறிச்சிட்டீங்க, நானே வந்து ஒன்றும் பொறிச்சிடாதீங்க அப்படின்னு கேட்காம பொறிக்கக்கூடாது. கேட்காம வீதி மேலே ஏன் வச்சிருக்கீங்க? வேலி போட நாங்கள் வேண்டியது. வேலி போடலிங்க அப்படின்னுமா இந்த எங்கள் இடம்னு சொல்லி அப்படியே வச்சிருக்கிறோம். வீதி மேலே இருந்தால் நான் பொறிக்கத்தான் செய்வேன். அப்படிலாம் நான் கேட்கவிட மாட்டேன். எனக்கு தேவைன்னா நான் பிடிங்கிக்குவேன். எங்கள் ஒரு எல்லாத்தையும் பிடிங்கிக்குவேன். கேட்காம இருந்தால் ஒன்று தான் பிடிங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். நீங்கள் கேட்டீங்கன்னா அதிகமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? அநியாயத்துக்கு இப்படி இருந்தேன் பேசினா எப்படி? ஒரு வீடு தேடி வந்து ஒரு பூ பிடுங்கிட்டு இருக்கிற கூப்பிட்டு பண்டத்து அநியாயத்துன்னு வார்த்தை பேசுறோம். உரம்புறைய வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு சண்டை பழக்கம் இல்லைங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்தாலும் கூப்பிட்டு விட்டுருவோம், வந்து யாரையாவது பறிச்சுட்டு போக சொல்லி. அங்கே நம்ம பேசுறத வந்து பூனை அங்கோடு குதிச்சு ஓடுது, இங்கோடு குதிச்சு ஓடுது. பாருங்க, அவங்க வீட்டில் தான் நான் பூ பறிச்சேன். எப்படின்னு பாருங்க, வேலி இல்லாமல் வேதியில் பூ பாருங்க. இத்தனை பூவை பார்த்துட்டு நான் எப்படி தான் போகிறது மனசார? வாசம் அப்படி இருக்கு, நல்லா இருக்குதுங்க. மாலை கட்டுற ரோஸ் இது ஒரு ரோஜா பூங்க, நல்லா அழகாக இருக்குது. இவங்க வீட்டில் பூ பறிக்கலான்னு வந்தால் கூப்பிட்டு மரியாதையாக பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் பேசலாமா? நானாக இருந்தால் இந்நேரம் எப்படி திட்டிருப்பேன். அநியாயத்துக்கு இருக்கிறாங்க. இப்படியும் நல்லவங்க இருக்கிறாங்க. போங்க, உங்களையெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே